இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுய இரத்தத்தினால நம்மளை சம்பாதித்திருக்கிறாரு. உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து நம்மளை அவர் விடுதலையாக்கி அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. இந்த பூமியில மனுஷரோடு கூட அவர் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களை செய்தார். சீஷர்களும் அதை அறிந்தார்கள். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் இயேசுவை சார்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்ற சூழ்நிலை வரும்பொழுது சீஷர்கள் திகைத்திருந்தார்கள். அந்த வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து தேற்றுவார் என்று சொல்லி இந்த இடத்துல சீஷர்களோடு கூட அவர் பேசுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியில இருந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்தாரு. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நம்மளை ஜெயித்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. இது அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு பிதாவின் இடத்துல அவர் சென்ற பிறகும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை இந்த பூமியில் அவர் விட்டு இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய சுய ரத்தத்தினால நம்மளை மீட்டிருக்கிறாரு. அவருடைய பிள்ளையாய் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி கண்காணித்து மேய்க்கிறதோ அதை போல கிறிஸ்து இயேசு நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, பவுலுக்கு எத்தனை உபத்திரவங்கள் போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் தேவன் மேல வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் குறைந்து போகவில்லை. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ள ஆண்டவர் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறாரு. நாம் ஒன்று மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் வஸ்திரங்களை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருப்பதும் பரிசுத்தமாய் இருப்பதும் அவரை தேடுவதும் அவர் வல்லமையில நிரம்பி இருப்பதுமே எனக்கு பெரிதா இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம விசுவாசித்தோமானால் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின்படி நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறாரு. இந்த நாளில இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலாய் இருக்கும், உங்களை பலப்படுத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.